ரீசெண்டாக நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இந்த வண்டியை நான் வேலை செய்யும்போது கிளாஸ் அட்டன் பண்ணார். அவர் இந்த வண்டியில் வேலை செய்யும்போது அவருடைய என்னென்ன உணர்வுகள் அவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுவார். ஃபுல்லாக கேளுங்க. ரொம்ப நன்றி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் தென் இது வந்து ஒரு அன்கன்டினியூஷன் தான். எனக்கு என்ன மனசுல படுதோ அதை சொல்றேன். இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா போச்சு சார். நீங்க ஈஸியா அப்ரோச் நான் நினைச்சதை விட நிறைய வேல்யூபிளான விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அக்செப்ட் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டட் தான். ரொம்பவுமே வேல்யூ எனக்கு ஃபீல் ஆச்சு சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொல்லி தரும்போது ஒவ்வொரு மெட்டீரியல் பத்தி சொல்றீங்க, ஒவ்வொரு விஷயம் நீங்க பண்ணும்போது நான் கிட்ட நின்று பார்க்கும்போது அந்த வேல்யூ வந்து நீங்க சொல்லாமலே எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை வந்து இன்னைக்கு நம்ம வெயில்ல தான் ஒர்க் பண்ணோம். அண்ட் தென் சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம். மற்றபடி அந்த டைம்லயும் நீங்க வேல்யூ ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அது ரொம்ப 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 ஜஸ்ட் நம்ம 2 டைம் பேசினோம். 2வது டைமே நீங்க வந்து சரி வாங்கன்னு சொல்லி ஒரு இது பண்ணது ஒரு எப்படி சொல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட், ரொம்பவுமே நல்லா இருந்தது. உங்களோட அந்த வேல்யூ டிரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிற ஒரு மனசு வந்து நிறைய பேர்த்துட்டு இருக்காது. பட் அதை வந்து நான் ஒரு குட் குவாலிட்டியா பாக்குறேன் சார். அந்த நீங்க ப்ரொஃபஷனலா ஷேர் பண்ணதும் சரி, பர்சனலா நம்ம டிஸ்கஸ் பண்ணதும் சரி, லைஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணதும் அதுலயுமே நீங்க வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு கிரேட் குவாலிட்டியா நான் பாக்குறேன். அது வந்து நீங்க எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் கொடுக்குவீங்களா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் டாக்ஸ் பண்ணுவீங்க, நீங்க உங்க ப்ராசஸ் பண்ணுவீங்கன்னு தான் நான் அந்த மைண்ட் செட்ல வந்தேன். அண்ட் இன்னொரு மெயின் திங் என்னன்னா, இப்போ 99% வந்து நம்ம ஒரு சரி இன்னைக்கு வந்து நம்ம லீவ் போட்டு வரோம், எப்படி இருக்கும், நல்லா போகலன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு செகண்ட் தாட் வந்து எனக்கு 99% கிடையவே கிடையாதுங்க சார். இப்போ நம்ம பண்ண போறது ஒரு நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்றோம். அப்புறம் நீங்க பேசுனதுமே எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு நம்ம பண்ணப்போ எனக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட்டும் வந்து பாசிட்டிவாகவும் இருந்தது, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன், சேஃபா ஃபீல் பண்ணேன் சார்.